என்ன மீஷோல இதெல்லாம் கூட நடக்குதா? ஆமாங்க. 2 ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணியும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டோட அமௌண்ட் தான் வந்திருக்குதா? அதே மாதிரி நீங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டுக்கு பதிலா எம்ப்டி பாக்ஸுங்கிறத அனுப்பிட்டாங்களா? 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட தான் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இத பத்தின ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் நாம இந்த சேனல்ல பார்க்க போறோம். அதிலிருந்து எப்படி வந்து நம்ம வெளிய வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷனையுமே நான் அட்டாச்மென்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோவ பாருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் மீஷோ ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூங்கிறது பண்ணிகிட்ருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீஷோவில் வந்து நான் இந்த டைம் என்ன வந்து வாங்கியிருந்தேன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினி மிக்ஸி தான் வந்து எனக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேட்குது இங்கே வரைக்கும், உனக்கு தான் சமைக்கவே தெரியாது, நீ ஏன் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்க அப்படின்னு தானே. ஜஸ்ட் வந்து என்னோடய பர்சனல் க்ரோத்துக்காக நான் வேறு ஒரு ஊருக்கு வந்து என்னென்னா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ யார் கூட இருப்பாங்க இல்லை அப்படிங்கிறதுலாம் தெரியாது, எப்படியும் சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்காக நம்மளே தான் எல்லாத்தையும் வந்து என்னென்னா செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக பார்த்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் நான் எனக்காக வாங்கிட்டுருந்தேன். அதில் இந்த ஒரு மினி மிக்ஸியும் வந்து என்னென்னா கண்டிப்பாக எனக்கு நெசசிட்டின்னு தோணுச்சு, அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து நான் இதில் கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்னென்னா பார்சலுமே என்னென்னா டிஸ்பேட்ச் ஆயிருச்சு. ஸோ என்னோடய வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், நான் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ரேட்டிங் வந்து 4 அபோவ் இருந்தால் மட்டும்தான் நான் ப்ராடக்ட்ஸே வந்து என்னென்னா பர்ச்சேஸ் பண்ணுவேன். இதுக்குமே ரிவ்யூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரியல் பிக்சர்ஸுமே நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டரையுமே நான் வந்து என்னென்னா ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். டிஸ்பேட்ச் ஆகிற அன்னைக்கு கொரியர்காரங்க வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் என்னோடய ஒர்க் பார்த்துட்டு இருந்தனால ஜஸ்ட் அம்மாக்கிட்ட வந்து பைசா கொடுத்து அனுப்பிட்டேன். அவங்கக்கிட்ட வந்து இதை வாங்கிட்டு வந்துருங்கன்னு தான் சொன்னேன். என்ன ப்ராடக்ட், என்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுக்கல, எப்பவும் சொல்லவும் மாட்டேன். ஜஸ்ட்டு அமௌண்ட்டு மட்டும் கொடுத்துட்டேன். அந்த ஸ்பாட்டு தான் வந்து கொடுப்பேன், கொடுத்துட்டு வாங்கிட்டு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அன்றைக்குமே அம்மா வந்து என்னென்னா அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்தது என் கையில் கொடுத்ததும் எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தது லிட்டில் பிட். என்னடா இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிறதுக்கு வந்து பாசிபிளே இல்லை. ஏன்னா கொஞ்சமாவது மிக்ஸிங்கும் போது கொஞ்சம் வெயிட் இருக்குன்னா, நான் சுத்தமாக வெயிட்டே இல்லை. எனக்கு வந்து டவுட் வந்தது, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஷேக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு. ஜஸ்ட்டு அதில் எம்ப்டி அந்த பாக்ஸை மட்டும் என்னென்னா கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 மினிட்ஸ் அம்மாக்கிட்ட சண்டை போட்டேன், நீங்கள் இதுக்கு ஏன் வந்து பே பண்ணிவிட்டு வந்து என்னென்னா வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா கேட்ட கேள்வி தான் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அமௌண்ட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். எந்த ப்ராடக்ட்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை அப்படின்னாங்க. நான் என்ன நினச்சிருப்பேன், உள்ள பிளாஸ்டிக் கூட இருக்கும் சம்டைம்ஸ், அதனால் லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு. அதை நான் சொன்னேன், இல்லை மிக்ஸின்னு தானே சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் இருந்தாலும் அம்மா சொன்னாங்க, எனக்கு இந்த மீஷோவில் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும், நீ வந்து ப்ராடக்டை வாங்கிட்டு வந்தான்னு சொன்னேன், என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் ஸ்கேம் நடக்குங்கிறது சொன்னியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. ஸோ லைக் மை மதர் நிறைய பேர் வந்து இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா அந்த கொரியர்காரங்களுக்கே வந்து என்னென்னா கால் பண்ணிவிட்டு, அண்ணா வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வேண்டாம், நான் சீல் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து நான் ரெகுலராக ப்ராடக்ட் வாங்குறதுனால எனக்கு அந்த கொரியர் பாய் வந்து நல்லாவே தெரியும், எங்கேருந்து வருவாங்க என்ன இதெல்லாமே தெரியும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நோ அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ணன் சீல் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்து ஓகே நான் வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த அமௌண்ட் என்னால் எப்படி சேவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி சிஓடிங்கிறதுனால மட்டும்தான் திரும்ப கொடுத்துட்டு நம்ம அமௌண்ட்டை வாங்கிட்டோம். இதே இது ப்ரீபெய்டில் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள். இது திரும்ப அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிளே வந்து இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் மீஷோவில் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் சிஓடி, அதுதான் வந்து சேஃபஸ்ட் சைடு. ப்ரீபெய்டு பண்ணுறது வந்து என்னென்னா சில நேரம் ப்ராடக்ட்ஸுமே நல்லா இருக்காது. நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து என்னென்னா ரிட்டன் போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அமௌண்ட் வரதுக்கு 1 வீக் மேலே ஆகும். அதுக்கு வந்து சிஓடி வந்து ரொம்ப பெட்டர். நீங்கள் ரீஃபண்ட் அதாவது ரிட்டன் பண்ணுறதா இருந்தாலும் ரீஃபண்ட் அவங்க வாங்கிட்டு போகிற நைட்டே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு யூ கேன் கோ வித் சிஓடி, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து நடக்கிறத வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். பிகாஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் வந்து என்னென்னா கொடுத்துட்டு போங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன ப்ராடக்ட்டு அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா
சேஃப் அண்ட் செக்யூராக வந்து என்னென்னா வச்சுக்கலாம். நம்மளோட அமௌண்ட்டையும் வந்து என்னென்னா சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே இந்த ஓப்பனிங் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எப்போவும் எடுக்க மாட்டேன். மேபி அந்த எம்டி பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஷாக்கிங்காகவும் இருந்திருக்கும். அதே மாதிரி என்னென்னா இதை நான் இப்போ ப்ராடக்ட் இல்லைன்னு அவன்கிட்ட சொன்னாலுமே அவன் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு அமௌண்ட்டு போட்டு விட கண்டிப்பாக மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா ப்ராடக்ட் இல்லைன்னு சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்க. ப்ராடக்டை கையில் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அமௌண்ட் வர்றது ரொம்ப கஷ்டம் மீஷோவில். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன 2வது பிட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஒரே செல்லர்கிட்ட இருந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா we have to pay the amount for the 2 products. 2 அமௌண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் they will be sent only 1 ப்ராடக்ட். இது மீஷோவில் அடிக்கடி நடக்கும். அப்படி நடக்கும்போது எப்படி வந்து நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செல்லர்கிட்டருந்து 2மே பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக வேணும், இது சீப்பானது ஆனால் கண்டிப்பாக வேணும்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு ஆர்டரை உங்கள் பேரில் போடுங்க, இன்னொரு ஆர்டரை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேரில் போடுங்க, மாற்றி கொடுங்க. அப்படின்னா மட்டும்தான் அவங்க டிஃப்ரெண்ட்டாக சென்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியும். எனக்கு நடக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா நான் 2 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமௌண்ட் வந்து 1000 சம்திங் வந்திருந்தது. பட் வந்து என்னென்னா நான் பே பண்ண போகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு ப்ராடக்ட் தான் இருந்தது. அது கொரியர்காரங்களே வந்து எனக்கு சொன்னாங்க, மேடம் நீங்கள் 2 ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, நான் 1 மாதிரி தான் தெரியுது பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கொரியர் பாய் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்களோட ஏற்கனவே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்டை சென்ட் பண்ணுறதுல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் பயப்படுவாங்க அவங்களுமே. அப்போ தான் அவங்களும் சொன்னாங்க, ஏன்னா மறுபடியும் நான் தொல்லை பண்ணிகிட்ருப்பேன் அப்படிங்கிறதுக்காக முதல்லே சொல்லிட்டாங்க, மேம் இதில் 1 தான் இருக்குது, திரும்ப என்கிட்ட சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்றுனா என்ன இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். 2 ப்ராடக்ட் போட்டால் 1 தான் வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேரை டிஃப்ரெண்ட்டாக பிரித்து போட்டிங்க அப்படின்னா அதை தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ப்ராடக்ட் வச்சு தான் ஆகணும். இதை நம்ம என்னென்னா சேவ் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த வே. அடுத்தது என்ன அப்படின்னா அந்த கவர் பிரிக்காமல் அது தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். கண்ணாடியாக இருந்தது அப்படின்னா நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் 1 தான் வருது அப்படின்னா, இல்லைன்னா இதுவுமே கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது ஓப்பனிங் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம கிளைம் பண்ணும்போது அமௌண்ட் வர்றது வந்து ரொம்பவே கஷ்டம். அவங்க ஈஸியாக வந்து ரீஃபண்டுங்கிறது பண்ணவே மாட்டாங்க. மீஷோலேருந்து அமௌண்ட்டு நம்ம திரும்ப வாங்கணுங்கிறது ஒரு பெரிய ஒரு வேலையாக தான் இருக்கும். இது வந்து செகண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் எனக்கு 1 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது தேர்ட் ஒன்று வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 2 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். 2மே அவங்க சென்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரே செல்லர்கிட்ட நான் வந்து ஒரு 1000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு 2 ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டேன். ஒன்று நமக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் இன்னொன்று பிடிக்காமல் போயிடும். அப்படி இருந்தாலுமே நம்ம 2யுமே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போது இந்த ரிட்டர்ன் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் செல்லர்கிட்ட இருந்து நம்ம மொத்தமாக காசு கொடுத்து தான் 2 ப்ராடக்டையும் வாங்கியிருப்போம். பட் ரிட்டர்ன் போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வேறு ஒரு கம்பெனிகிட்ட வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் சைடுக்கு வந்து எதெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி, ஷேடோஃபாக்ஸ், அதுக்கப்புறம் வால்மோ அப்படின்னு ஒரு 3 கம்பெனிஸ்லேருந்து தான் வருவாங்க. அப்போ அவங்க போடும்போது ஏதாவது ஒரு கம்பெனி டெலிவரியிலேருந்து தான் 2மே எனக்கு பார்சல் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஆனால் நான் வந்து இப்போ ரிட்டன் போகிறேன் அப்படின்னா ஒரு பார்சல் வந்து டெலிவரிக்காரன்ட்டையும் இன்னொன்று வந்து என்னென்னா ஷேடோஃபாக்ஸ்காரன்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் ரிட்டன் பண்ண வேண்டியது எந்த பார்ட்னர் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து வராது. எனக்குமே அந்த அமௌண்ட்டு போச்சு. அதனால் அதை கிளைம் எவ்வளவோ பண்ணி பார்த்தேன். ஆனால் மீஷோ வந்து என்னென்னா ரெஃப்யூஸ் தான் வந்து பண்ணாங்க. அது உங்கள் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டை தான் ஆக்சுவலி நான் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். ரிட்டன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க தனித்தனியாக 2 செல்லர்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அசைன் பண்ணியிருக்காங்க. நான் அதை கவனிக்காமல் 2யுமே என்னென்னா ஷேடோஃபாக்ஸ்டே வந்து என்னென்னா கொடுத்து அனுப்பிட்டேன். அப்படி கொடுத்து அனுப்பும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோஃபாக்ஸ்காரை வந்து அவங்களும் கவனிக்கலை. அதாவது ஒரு ப்ராடக்ட் கேட்டிருக்காங்களா 2 ப்ராடக்ட் கேட்டிருக்காங்களா அப்படின்னு நான் 1 போல் தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னது அவங்களும் வாங்கிட்டு போயிட்டாங்க.
இவங்க என்னென்னா டிஸ்பேட்ச் பண்ணி திரும்பவும் அனுப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே அமௌண்ட்டு தான் கொடுத்தாங்க. ஒரே செல்லர் தான், அவங்கக்கிட்ட கண்டிப்பாக அந்த 2 ப்ளவுஸுமே போய் சேர்ந்துருக்கும். ஆனால் எனக்கு போட்டு விட்ட அமௌண்ட் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு தான் அவங்க வந்து என்னென்னா போட்டு விட்டாங்க. அப்போ என்னாச்சு, இப்போது நான் 2 ப்ளவுஸும் நான் கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு அந்த அமௌண்ட்டுங்கிறது லாஸ் தான். ஸோ ப்ளீஸ் இந்த இடத்துல என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, எந்த கொரியர் பார்ட்னர்கிட்ட அவங்க அசைன் பண்ணியிருக்காங்க பார்க்கணும். ப்ராடக்ட் சேமாக இருந்தாலுமே தனித்தனியாக தான் போடுவாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம என்ன கிளைம் பண்ணாலும் மீஷோ வந்து என்னென்னா அமௌண்ட் வந்து க்ரெடிட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்படி அமௌண்ட்டை வந்து என்னென்னா லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அதர்ஸ். அவங்க இந்த ஸ்கேம்லேருந்து வந்து என்னென்னா தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கலாம். ஒரு சின்ன ஹெல்ப் தான் மற்றவங்களுக்குமே எதுவுமே. இந்த 3 எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எனக்கு வந்து நடந்தது. அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக வந்து என்னென்னா ஷேர் பண்ணியிருக்கிறவங்க கூட. இன்னொன்று வந்து என்னென்னா, ப்ரீபெய்டு வந்து ஆர்டர் வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, சில நேரம் இந்த மாதிரி ஃபேக்கெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து நம்ம காசு, அதாவது சிஓடி அப்படின்னா காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த பார்சலை வந்து பார்த்துக்கலாம். இன்னொரு ஒரு ஈஸியான வே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அட்ரஸ் வந்து பிரிண்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, அது தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அட்ரஸ் இருந்தால் தானே அவங்க கொரியர் பார்ட்னர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டன் அனுப்ப முடியும். அதில் அட்ரஸே பிரிண்ட் ஆகலை அப்படின்னா எப்படி? இதெல்லாம் நடக்குமா? அவங்களே வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, மேம் பின்னாடி வந்து ரிட்டன் இதையுமே சொல்லியிருக்காங்க, ரிட்டன் வந்து போடுறதுக்கு அந்த அட்ரஸே இல்லையா மேம், எப்படி சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் யூ ஹாவ் டு சூஸ் த ஆப்ஷன் சிஓடி. அது அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மணியை சேவ் பண்ண முடியும். இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிட்டதுனால நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணுறோம். அது வந்து நம்ம இன்எவிட்டபிள், அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கான ஒரு வே தான். பின்னாடி வந்து அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுங்கள். ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.